வணக்கம் மக்களே, இதா ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு. இப்போ நீங்கள் பாருங்கள், இப்போ வரும் பாருங்கள் ஃபோட்டோ. நான் உங்களுக்காக ஸ்பெஷலாக நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இந்த மாதிரி நம்ம கண்ணி கட்டி அதில் நம்ம அரும்பு கட்டணும், தழவு அடித்து கண்ணி கட்டணும். இந்த மாதிரி அதாவது துளிர் எடுத்து நமக்கு அதில் இந்த மாதிரி அரும்பு கட்டணும். இப்போ இது எங்கே நடந்துகிட்ருக்கு அப்படின்னா, ஆல்ரெடி எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஃபார்மில் ஒரு ஃபார்மில் நமக்கு அறுவடை நடந்துக்கிட்டே இருக்குது, கண்டினியூஸாக நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த அறுவடைலாம் நம்ம எங்கெல்லாம் பூ பறிக்கிறோம் பாருங்கள். நம்ம சைடில் பார்த்திங்கன்னா இந்த கோப்போட பறிப்போம். அந்த பச்சை கலர் கீழே இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். அதை வெள்ளைப்பூ மட்டும் அறுவடை பண்ணுறதில்ல. அதை நாங்கள் அறுவடை பண்ணுற இடத்துல எங்கெல்லாம் நம்ம கிள்றோம் பாருங்கள், அந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி அரும்பு கட்டிகிட்டு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. அதை நம்ம என்ன மாதிரி மருந்து அடிச்சுட்டு இருந்தால் இந்த மாதிரி நமக்கு ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் நடக்கும் அப்படிங்கிறது நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோட தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற இந்த மருந்து மட்டும் நீங்கள் அடித்தா கூட நான் சொல்கிற அந்த மேஜிக்கல் பாயிண்ட் நடக்கும். நேற்று நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதில் இசாபின் பற்றியும் சொல்லியிருந்தேன், எக்ஸோடஸ் 2 அதையும் சொல்லியிருந்தேன். ஒன்று நான் சொல்லலை, அதை நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன், லஷ்ஷு. அடுத்தது எம்என் மிக்சர். இந்த எம்என் மிக்சர் நான் ஃபோட்டோ போடலை. சின்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி எம்என் மிக்சர் தேவைப்படுதுன்னு பார்த்து டாடா கம்பெனியில் வர எம்என் மிக்சர் கூட நீங்கள் வாங்கி போடுங்க. மகாதன் கம்பெனியில் இருக்குது, ஸ்டெயின்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்குது, இன்னும் நிறைய கம்பெனியில் எம்என் மிக்சர் இருக்குது. அதை மிக்ஸ் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நான் உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ண போகிற அந்த எம்என் மிக்சர் என்னன்னு போட்டிங்கன்னா, என்னுடைய சாய்ஸ் என்னான்னு கேட்டால், ஸ்பெஷலாக உங்களுக்காக நான் மறுபடியும் அந்த ஃபோட்டோ ஒன்று ஆட் பண்ணேன். நான் சொன்னதுக்கப்புறமா டாட்டாவோட எம்என் மிக்சர் சர்ப்ளஸ். இது பரவலாக பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிசல்ட் வைஸ் பார்த்தா நல்லாயிருக்கு. நிறைய பேர் வாங்கி அடிச்சிருக்காங்க. நிறைய பேர்கிட்ட அதோட ஃபீட்பேக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. டாடா எம்என் மிக்சர் 4 மருந்தாச்சு. எக்ஸோடஸு, இசாபின்னு, லஷ், அதுக்கப்புறம் எம்என் மிக்சர். இசாபின் 10 லிட்டருக்கு 20 ml போடுங்க. இசாபின் 10 லிட்டருக்கு 20 ml. எக்ஸோடஸ் 10 லிட்டருக்கு 15 ml அல்லது 10 ml. ये पूरा अबू बना रीसेंट सब एक्सोडस कल्याण से 15 ml போடுங்க, கரெக்டாக இருக்கும். 3 இசாபின் 20 ml 10 லிட்டருக்கு, எக்ஸோடஸ் 15 ml 10 லிட்டருக்கு. 7 லஷ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விலை கொஞ்சம் அதிகமான ஒரு பொருள். அது 14 அது கரெக்டாக என்ன பண்ணுங்கன்னா 10 லிட்டருக்கு 10 ml போடுங்க. 17 18 19 20 21 22 23 அதே மாதிரி எம்என் மிக்சர் 25 10 லிட்டருக்கு 20 ml போடுங்க. நிச்சய दो है कुछ 26 27 இசாபின் 10 லிட்டருக்கு 20 ml, எக்ஸோடஸ் 10 லிட்டருக்கு 10 ml, லஷ் 10 லிட்டருக்கு 10 ml, எம்என் மிக்சர் 20 ml 10 லிட்டருக்கு. 2 மருந்து 20 ml 10 லிட்டருக்கு. இது இசாபினும் எம்என் மிக்சரும். லஷ்ஷும் எக்ஸோடிஸும் பார்த்தீங்கன்னா 10 ml போதும். 15 ml நீங்கள் எக்ஸோடிஸ் போடுறீங்க அப்படின்னா தாராளமாக போடலாம், நல்லாவே இருக்கும், ரிசல்ட் நல்லா இருக்கும். இது எல்லாமே உங்களோட சௌகரியம் பொறுத்து தான். என்னுடைய சாய்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா 15 ml போடுங்க. நான் ஏன் இந்த ஆப்ஷன் தரேன் அப்படின்னா, மருந்து விலை பார்த்திங்கன்னா இன்றைக்கி உச்சம் தொட்டு இருக்குது. அதனால் அந்த அசௌகரியம் உங்களுக்கு வரும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் கொஞ்சம் கம்மி பண்ண சொல்கிறேன். பட் ஆனால் 15 ml போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இது தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நான் சொன்ன இந்த மருந்து ஒன்லி ஒர்க்கிங் ஃபார் அரும்பும் துளுரும் கட்டுறதுக்கு மட்டும்தான். இன்னும் டெவலப் ஆகணும், இன்னும் கொஞ்சம் பூ நல்லா அரும்பு கட்டி பூ வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள்.
கூட வந்து பூ வர டானிக்கு சேர்த்தடிங்க. அதாவது பூ வர டானிக் வந்து சேர்த்தடிங்க. இந்த மருந்து இந்த பூ வர டானிக்கில் நிறையா இருக்குதுங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி கொடுக்கலாம். இசாபின் இடத்துல ஃபேண்டா ப்ளஸ் தரலாம் ஒரு தடவை. அது இல்லைன்னா இந்த டபுள்னு சொல்லிட்டு ஒரு மருந்து ஒன்று இருக்குது. அது வந்து ஓரளவுக்கு நல்லா வேலை செய்யுது. ஸ்பெஷலாக பூ கொண்டு வர டானிக் வந்து கொடுத்தா அது ஒரு வேலை செய்யுது. பட் இதிலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும். இந்த மருந்து நீங்கள் அடிச்சிங்க 4 மருந்து அடிச்சிங்க அப்படின்னா இந்த 4 மருந்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இருக்கிறத விட ஃபார் பெட்டராக உங்களுக்கு ஃபீல் ஆகும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தாப்புல வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவுமே வந்து பூச்சி, புழு, இன்செக்ட், ஃபங்கஸ்ஸு, கொசு, முடக்கு, வால்பேன், இலப்பேன் இதில் எதுவுமே அந்த மருந்து இல்லை. அதனால் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு வந்து தோட்டம் இன்றைக்கி வந்து என்னுடைய ஒரு 30 சென்ட் அளவில் தோட்டம் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த பழைய அரும்பெல்லாம் இருந்தது, அதை டெவலப் பண்ணி அப்படியே பூ கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சி நான் என்ன பண்ணேன், அதில் அப்படியே மருந்து அடித்து ட்ரை பண்ணேன். பட் என்ன ஆச்சுன்னா என்னால் வந்து அந்த கொன்னெல்லாம் கருகளும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமலே போயிடுச்சு. மருந்து அடித்து பார்த்தாச்சு, சிமோடிஸ் அடித்து பார்த்துட்டேன். பூ வருது, வராமலாம் இல்லை. 3 கிலோ 4 கிலோ பூ வருது. பட் நமக்கு இன்றைக்கி விற்கிற விலைக்கு வந்து ஒரு 4 கிலோ பூ போட்டால் எவ்வளோ வரும்? நமக்கு 600 ரூபா வரும். ஏன்னா கிலோ 150 ரூபா போகுது இப்போ. அந்த 4 கிலோ பூ பறிக்கிறதுக்கு வந்து 2 லேடிஸை வச்சு நம்ம பறித்தோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 300 போயிடும். 300லேருந்து 400 போயிடும். அப்புறம் மருந்தோட செலவு இருக்குது. எனக்கு திருவண்ணாமலைக்கு போயிட்டு வர பெட்ரோல் செலவு இருக்குது. இதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து மிக சொற்பம். அதனால் இந்த பூ கடையில் வந்து நான் வந்து ஒரு 10-15 பூ கடையில் தெளிவாக விலாவரியாக கேட்டுட்டு வந்துட்டேன். இந்த மாதம் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதமே பார்த்திங்கன்னா இப்படி தான் ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 150, 100, சில நேரத்தில் 100ம் போதுன்னு சொல்கிறாங்க. பட் ஏதோ நம்ம நேரம் நல்லா இருக்குன்றதுனால நமக்கு நம்ம இது வரைக்கும் 150லேருந்து 250லேருந்து 150க்குள்ளே தான் வந்துட்டுருக்கு. நேற்று வந்து 200 போச்சு நமக்கு பூ. இன்றைக்கி வந்து 150 ரூபா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக நண்பர்களே, நம்ம இந்த பூவோட ரேட்டை அனுசரித்து தான் நம்ம சில விஷயங்களை பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ எனக்கு அந்த 4 கிலோ 5 கிலோ பூ வருது அப்படிங்கிறதுனால அந்த தோட்டத்தை வந்து நான் அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து எனக்கு வந்து டூ காஸ்ட்லி. ஸோ ஐ cannot do that. சப்போஸ் டு பி ஐ cannot do that. ஏன்னா இப்போ நான் வந்து கவாத்து பண்ணி விட்டேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் சொல்லியிருக்கல இந்த மருந்து வாங்கி நான் அடிச்சுட்டு அறுவடை வருதுன்னு வச்சிங்க ஒரு 15-20 நாள். ஏன்னா வெயில் சீசன் இல்லையா, ஒரு 20 டேஸில் வந்துடும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு உறுதியான நம்பிக்கை. இல்லை மிஞ்சி போனால் ஒரு 8 நாள் கூட போகும். ஒரு 20 நாள் கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தார்மீகமாக நான் திங்க் பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், ஃபர்தர் வில் see that. ஸோ இது மாதிரி நம்ம கொண்டு வர சமயத்தில் எனக்கு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30 கிலோ பூ அறுவடை வந்துட்டுருக்கு இல்லையா. இனிமேல் வந்து ஏறுனா இனிமேல் குறைய ஆரம்பிக்கும். ஒரு 10 நாளைக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்படியே கிராஜுவலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். 10லேருந்து ஒரு 15 நாளில் வரும் 0 ஆகிறதுக்கு. அப்போது இது குறையிற சமயத்தில் அந்த 30 சென்ட் பீக் ஆகும். அந்த 30 சென்ட்டில் நான் வந்து ஆல்ரெடி ஐ அச்சீவ்டு ஃபார் 20-25 kg வந்து நான் எடுத்திருக்கேன் முன்னாடியெல்லாம். இப்போ நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்போ சீசன் நல்லா இருக்குன்றதுனால ஒரு 30 கிலோ பூ ஒரு நாளைக்கு வரும் அப்படிங்கிறது உத்தேசமாக கணிப்பில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த 30 கிலோ தாங்க நண்பர்களை நம்மக்கிட்ட இருக்கிற ஆள் இருக்குது. அதுதான் நம்மளால் பறிக்க முடியுது பூ. அதுக்கு மேலே எல்லாம் நம்மளால் பூ வந்து பறிப்பதற்கு ஆட்கள் இல்லை, அது பறிக்கவும் நம்மளால் முடியவும் இல்லை. ஆக அது மாதிரி ஒரு தீர்மானத்தோடு நான் வந்து பிளான் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பிளான்லாம் நீங்கள் தெரிஞ்சு ஓரளவுக்கு கேட்டு வச்சுக்கிங்க. மேபி உங்களுக்கும் ஃப்யூச்சரில் வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தட். ஏன்னா நான் வந்து முன்னாடிலாம் போட்டுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன் நான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு யோசனை, இந்த மாதிரி பிரித்து பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அதை பற்றின தகவல்லாம் நம்ம நண்பர்கள்ட்டலாம் நான் வந்து விசாரித்து பார்க்கும்போது ஆல்ரெடி இது அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு தகவல் கிடச்சிது. ஸோ அதனால் நம்ம வந்து சில நேரங்களில் வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும் விஷயம், அதை நம்ம ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக பண்ணுறோம். அதை நம்ம வந்து இது மாதிரி சின்ன சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கிறப்போ இட் கேன் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இப்போ இந்த ஃபோட்டோ நீங்கள் பாருங்கள், இது எக்ஸோடஸு. இது வந்து 15 ml 10 லிட்டருக்கு.
10 லிட்டருக்கு 15 ml. அடுத்தது இசாபின் வந்து 20 ml 10 லிட்டருக்கு. மறுபடியும் நல்ல தெளிவான ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் எக்ஸோடிஸை பாருங்கள். இந்த மருந்து வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டருக்கு 10 ml போடுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டாடா கம்பெனியில் வர சர்ப்ளஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 லிட்டருக்கு 20 ml போடுங்க. வெரி யூஸ்ஃபுல் ஃபார் தட். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க. நன்றி, வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஸோ மச்.